ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. பலஸ்தீன இஸ்ரேலிய பிரச்சனை இன்று நேற்று தொடங்கிய பிரச்சனை அல்ல. வரைபடத்தில் இடம்பெறாத ஒரு நாடு எப்போது வரைபடத்தில் இடம்பெற்றதோ அன்று தொடங்கிய பிரச்சனை அது. நீதத்திற்கு எதிராக எத்துணை வல்லரசுகள் ஒன்று சேர்ந்தாலும் இறை உதவியோடு நீதம் வென்றே தீரும். அநியாயமான முறையில் போர் என்ற பெயரில் பெண்களும் குழந்தைகளும் கொலை செய்யப்படும் காட்சியை பார்க்கும் போது மனம் வலிக்கிறது. ஆனால் இந்த இறைவசனம் எம்மை ஆசுவாசப்படுத்துகிறது. சிரமங்களும் கஷ்டங்களும் மாறி மாறி இறைவனால் கொடுக்கப்படுவது இறை நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் அவனுடைய பாதையில் மரணிப்பவர்கள் யார் என்பதை இறைவன் தேர்ந்தெடுப்பதற்காகவும் தான் என்று பலஸ்தீன சிறுவனின் வார்த்தையை நினைவில் வையுங்கள். எங்கள் மீது பரப்பவை அணுகுண்டுகளுடைய ராக்கெட்டுகளாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள் அவற்றை விடவெல்லாம் பலமிக்க இறைவன் அதற்கு மேல் இருக்கிறான் என்பதை. பலஸ்தீனம் இருந்தது, பலஸ்தீனம் இருக்கிறது, பலஸ்தீனம் தான் இருக்க போகிறது. இறைவசனம் சொல்லுகிறது, சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழிந்தே தீரும் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான். ஏன் இந்த சோதனைகள்? அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸ் அயுத்ரகு அயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். ஈமான் கொண்டோம் என்று கூறிவிட்டாலே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிவிட்டாலே, நாங்கள் மூமின்களாக மாறிவிட்டோம் என்று நீங்கள் சொல்லிவிட்டாலே, அல்லாஹ் உங்களை சோதிக்காமல், அல்லாஹ் உங்களுக்கு சோதனைகளை கொடுக்காமல் விட்டு விடுவான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இவ்வளவு பெரிய எச்சரிக்கை மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். ஈமான் கொண்டோம் என்று கூறிவிட்டால் நீங்கள் நிம்மதியாக இந்த உலகத்திலே வசிக்கலாம். எந்த கவலை, எந்த பிரச்சனை, எந்த சோதனைகள் எதுவுமே இல்லாமல் ஈமான் கொண்டோம் என்ற காரணத்திற்காக மட்டும் இந்த பூமியிலே வாழலாம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். வலகத் ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய முன்னோர்களை அல்லாஹ் சோதித்திருக்கிறான். ஏன் அந்த சோதனை? ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். உங்களிலே உண்மையாளர்கள் யார், உங்களிலே பொய்யர்கள் யார் என்று அல்லாஹ் பிரித்தறிவதற்காக அந்த சோதனையை அல்லாஹ் கொடுத்தே தீருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஆல் இம்ரானின் 142வது வசனத்திலே மேலும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலமஸ் ஸாபிரீன். நீங்கள் சொர்க்கத்திலே எளிதாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை சோதிக்காமல் உங்களிலே அல்லாஹ்வுடைய பாதைக்காக போராடுபவர்கள் யார், அந்த போராட்டங்களிலே வரக்கூடிய சோதனைகளிலே பொறுமையாக இருப்பவர்கள் யார் என்று அல்லாஹ் பிரித்து அறியாமல் நீங்கள் சொர்க்கத்திலே எளிமையாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? சொர்க்கம் என்ன நீங்கள் எளிமையாக நுழைவதற்கு அல்லாஹ் உருவாக்கிய இடமா? கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கம் நபிமார்கள் வாழக்கூடிய பூமி, சொர்க்கம் சஹாபாக்கள் வாழக்கூடிய பூமி, சொர்க்கம் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய பூமி. அந்த உலகத்திலே அல்லாஹ் உங்களையும் நுழைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சோதனையை கொடுத்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நபிமார்கள் தான் இந்த உலகத்திலே மனிதர்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளும் அனுபவித்த சோதனைகளை விட அதிகமான சோதனைகளை இந்த பூமியிலே அனுபவித்தவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களை அல்லாஹ் எப்படி சோதித்தானோ, எப்படி சஹாபாக்களை அல்லாஹ் சோதித்தானோ, எப்படி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் சோதித்தானோ, எப்படி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் சோதித்தானோ, எப்படி அத்துணை சஹாபாக்களையும் அல்லாஹ் சோதித்தானோ, அது போன்ற சோதனையை அல்லாஹ் கொடுத்து உங்களிலே இந்த சோதனையிலே போராடக்கூடியவர்கள் யார், அதிலே வரக்கூடிய சோதனைகளில் பொறுமையாக இருப்பவர்கள் யார் என்று அல்லாஹ் பிரித்து அறியாமல் நீங்கள் சொர்க்கத்திலே எளிமையாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் கேட்கிறான். அம் ஹஸிபதும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், நீங்கள் சொர்க்கத்திலே எளிமையாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய முன்னோர்களுக்கு அல்லாஹ் எப்படி சோதனைகளாலும் சிரமங்களாலும் கஷ்டங்களாலும் அவர்களை வாட்டி அவர்களோடு இருந்த ரசூலும் மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்டு, அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி அருகாமையில் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய அந்த நிலைமையை போன்று நீங்கள் அடையாமல் நீங்கள் எளிதாக சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அந்த காலத்தை தான் நாம் பார்க்கிறோம்.